அதுக்கு பின்னாடி 2020 தான் டென்த்தில் வரேன். என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக படிப்படியாக நம்ம ஒரே தான் வந்து முன்னேறி வரல. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அடிபட்டு ஒவ்வொரு இதாக தாண்டி தான் வந்து ஒரே தான் வந்து ஒரே எக்ஸாம் எழுதுனேன், ஒரே தான் போனேன் அப்படிலாம் கிடையாது. 2013 கொஞ்சம் கொஞ்சமாக போராடி 2 வருஷம் கண்டினியூஸாக போராடி 5-6 எக்ஸாமில் வந்து தோல்வியை தழுவி 2-3 எக்ஸாமில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தாண்டி செகண்ட் ஸ்டேஜ் போகும்போது திரும்பி வந்து தோல்வியை தழுவி பின்னாடி தள்ளப்பட்டு ஒவ்வொரு இதுவான சந்திச்சு தான் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்து 2015 வந்து 2010-2015 தான் வந்து நான் கரும்புத்துப்பட்டி தெரிஞ்சுக்கிட்டேன். கரும்புத்துப்பட்டியில் வந்து வீடியோ ஒர்க் பண்ணேன். அங்கே ஒர்க் பண்ணும்பொழுது என்னோட பாட்டி, எங்கள் அப்பா அவங்க வளர்ந்த இடம், எங்கள் அக்காவெல்லாம் வளர்ந்த இடம், எங்கள் அப்பா வந்து பிறந்த வீட்டுக்கு நான் தான் வந்து பட்டா கொடுத்தேன். அந்த பட்டா வந்து என்னுடைய கையெழுத்து அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தது. அந்த பட்டா கொடுக்கும்போது எங்கள் பாட்டி பிறந்தவரை, எங்கள் அம்மா அப்பா பிறந்ததுக்குரிய வீட்டுக்குரிய பட்டா வந்து என் கையெழுத்து இருந்துச்சு. என் கையெழுத்து கொடுத்து பட்டா அதுதான் நான் வந்து ஒரு பெரிய சாதிச்சு மாதிரி எனக்கு அதுக்கு பின்னாடி வந்து அதுலேயே இருந்தோம்னா நம்மளால் இன்னும் முயற்சி செய்ய முடியாது. அதுலேயே இருந்திருக்கலாம். ஐயோ நல்லா படிச்சுன்னா ஒரு நல்ல ஒரு எத்தனை தான் சமூகத்தில் வந்து ஒரு மதிக்க ஒரு பதவி தான் அதுலேயே நான் இருந்துருக்கலாம். ஆனால் அதில் இருக்கல. ஏன் இருக்கல அப்படின்னா இன்னும் நம்ம வந்து முயற்சி செய்யணும். இதோட கொஞ்சம் பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்னு சொல்லி திரும்பி அந்த வந்து படித்து திரும்பி வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஜூனியர் ஸ்டூடெண்டாக ஜாயின் பண்ணேன். இதுல இருந்து ரிலீவாகி அதில் ஜாயின் பண்ணேன். எல்லாரும் திட்டினாங்க, ரம்னிங்கிறது ஒரு பெரிய அவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட்டு, விஓவாக இருக்கிற ஒரு சொசைட்டியில் நீங்கள் போனீங்கன்னா விஓன்னு சொன்னால் தான் நல்லாயிருக்கும், நீ அதை விட்டுட்டு போகிற ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ சொன்னேன் அவங்கள்ட்ட, நான் திரும்பியும் வந்து ரம்னிக்கு வருவேன், பெரிய போஸ்டிங் தான் வருவேன், இதே போஸ்டிங் நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியே வந்து திரும்பி ஹைவேஸில் வந்து 2 வருஷம் கண்டினியூஸ் திரும்பி படித்து திரும்பி எக்ஸாம் எழுதி திரும்பி வந்து அதுலேருந்து மாறி திரும்பி வந்து இந்த குரூப் 2ல இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்துருக்காங்க. இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து நீங்கள் நார்மலாக ஒரு எக்ஸாம் தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு எக்ஸாம் கிடையாது, 3 எக்ஸாம் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்னு ஒரு எக்ஸாம், அதில் 10 லட்சம் பேருக்கு மேலே வந்து போட்டி போட்டு வந்துருப்பாங்க. 10 லட்சம் பேருக்கு வந்து ஒரு ஆளாக செலக்ட் ஆகி ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணேன். அதுக்கடுத்து மெயின்ஸ்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டிஸ்கிரிப்டிவ் டைப் 300 மார்க் வந்து நம்ம 10th லெவலில் 12th லெவலில் படிச்சது மாதிரி கன்வீனியஸாக எழுதிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி 300 மார்க் எழுதி அதுலேயும் பாஸ் பண்ணி திரும்பி இன்டர்வியூ போகணும். இன்டர்வியூக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. திரும்பி இன்டர்வியூவில் போய் அவங்க கேட்குற கேள்வி பதில் சொல்லணும். அப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அந்த இன்டர்வியூவில், சில்கா ரொட்டின்னு சொல்கிறீங்க, சில்கா ரொட்டியில் வந்து என்ன அவ்வளோ பெரிய பொருளாதாரத்தில் என்ன செய்ய முடியுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்னேன், பொருளாதாரத்தில் வந்து எங்கள் ஊரில் வந்து எந்த கஷ்டமே கிடையாது. எனக்கு காலையில் வெள்ளனா நாங்கள் வந்து கூடுக்கு போவோம், கூடுக்கு போகும்போதே வந்து 50 ரூபாய்க்கு கூடு தருவோம். திரும்பி வந்து 10 மணிக்கு மேலே வந்து கூப்பிட்டு ஆரம்பிச்சிருவாங்க. அப்பயும் வந்து 50 ரூபாய்க்கு வந்து கூப்பிட்டுருவாங்க. டேக்கு வந்து எங்களால் எங்கள் ஊரில் இருக்க பெண்கள்னால ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியுங்கனால அந்த சேர்மனே நம்ம பாராட்டினார். இவ்வளோ பெரிய நார்மல் ஒரு குக்கிராமத்தில் உமன்ஸுக்கு வந்து ஒரு டேயில் வந்து எங்கேயுமே வெளியே போகாமல் ஒரு ஊருக்குள்ளேயே வந்து 100 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியுங்கனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம பாராட்டினார் சேர்மன். அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு போட்டித் தேர்வுக்கு வந்து உடனடியாக கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸி. எப்படி ஈஸி ஆகுது அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக அவங்க தொடர்ச்சியாக முயற்சி எடுக்கணும், படிக்கணும், அது வெளியே இருக்கணும். ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் போடும்போதும் பயமாக இருக்கும். எக்ஸாம் காலேஜ் போகணும்னா கை காலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிடும், கேட்ட கொஸ்டின் வருதா வரலையா அப்படின்னு சொல்லி. அதை விட ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறது அதை விட கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து நம்ம மனசில் வந்து சரியாக தான் இருந்திருப்போம், ஆனால் வந்து டிக் பண்ணும்போது தப்பு பண்ணியிருந்திருப்போம். அந்த ஒவ்வொரு மார்க்குமே வந்து ஒவ்வொரு இதாக இருக்கும். என்னோட மார்க்கில் என்னோட டேயில் என்னோட இன்டர்வியூ வந்தவங்களே வந்து 1000 பேத்துக்கு மேலே பார்த்து ஒவ்வொரு மார்க்குமே வந்து ஒவ்வொரு வேல்யூவாக மாறுது. இப்போ ஒரு அரசு வேலைக்கு போகிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிலாம் நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லை, கிடையாது. வெறும் ஸ்கூல் புக் தான், நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. என்ன மெட்டீரியல்ஸ் படிக்கிறது, எங்கே மெட்டீரியல்ஸ் போகிறது, ஏதாச்சும் கோச்சிங் கிளாஸ் போகலாம் வைக்கலாம் அப்படின்னு எல்லாமே யோசிக்கலாம். அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. கேட்டால் நம்ம ஸ்கூல் புக்கு வந்து 6வது 10வது வரைக்கும் தெளிவாக வந்து இன்ஸ்பெக்ஷன்ஸாக படித்தா போதும். ஒவ்வொரு டைமும் எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆகும்போது பக்கத்தில் போயிட்டு வரும்போது நம்ம என்ன தப்பு செஞ்சோம் யோசிக்கிறது. ஏன் இந்த டாப்பிக்கில் இந்த இடத்துல வந்து தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம ஏன் படிக்காமல் விட்டோம் அப்படின்னு யோசிக்கிறது. அப்போ திரும்பி வந்து இது பண்ணதுலன்னா கிடச்சிது அப்படின்னா ஒரு படிக்கிறோம். நம்ம ஸ்கூல் லெவலில் வந்து இப்போ ஏதோ ஒரு காலாண்டு திருமணம் படிப்போம், ஃபுல்லாக டெப்த்தாக படிப்போம். அப்படி தானே ஃபுல்லாக டெப்த்தாக படித்தா அப்போ நான் எக்ஸாம் எழுதுவோம். நம்ம
அப்புறம் அது முடிஞ்சதுக்கு அரையாண்டு தேர்வு முடிஞ்சது. அடுத்து அரையாண்டு போர்ஷன் மட்டும் படிச்சு நம்ம எக்ஸாம் எழுதுவோம். அப்படிதான். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியும் வந்து அப்படி நினைக்கணும் நம்ம. நார்மலாக வந்து புக்கு நிறைய புக் இருக்குது. 6th-லேருந்து 10th வரையும் தமிழ் இருக்குது, அரசியல் அறிவியல் இருக்குது, சமூக அறிவியல் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, மேத்ஸ் இருக்குது. சும்மா ஓரளவு பார்த்தா போதும். ஏன்னா 4 ஆப்ஷன் தானே, 4 ஆப்ஷனில் படிச்சது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் தப்பு பண்ணுறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து தெளிவாக படித்து இது பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம அடிக்க முடியும்னு சொல்லி நான் அப்போ தான் உணர்ந்தேன். அப்போ தான் என்ன பண்ணேன், அடுத்த எக்ஸாமுக்கு என்ன பண்ணேன்னா ஒவ்வொன்றையும் தெளிவாக படிக்க ஆரம்பிச்சேன். தமிழில் வந்து ஒரு பாடத்தை ஃபுல்லாக தெளிவாக படிச்சுட்டு அப்படியே புக்கை மூடி வச்சுட்டு ஒவ்வொன்றா சொல்லி பார்ப்பேன். ஓகே, தமிழ் வச்சு தாண்ட ஆரம்பிக்கக்கூடாது. இதில் வந்து இத்தனை தமிழ் இதழ்கள்லாம் இருந்துச்சு, இதோட ஆசிரியர்கள் இவர் இந்த வருஷம் வந்து ஒவ்வொன்றும் ஆரம்பிச்சாங்க, இந்த அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு வருஷம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி புக்கை மூடி வச்சுட்டு சொல்லிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்மளை ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் போட்டித் தேர்வு ஃபுல்லாக வந்து நம்மளால் மாற்ற முடியும். சரிங்களா? இப்போ வந்து அங்கே அந்த சென்டர் போனால் தான் படிக்க முடியும், இந்த சென்டர் போனால் தான் படிக்க முடியும், ஆய்க்குடி போனால் தான் படிக்க முடியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம செல்ஃப் ஸ்டடிஸே போதும். நிறைய பேர் பாருங்க, நீ எங்கே படிச்சீங்க, எந்த சென்டரில் படிச்சீங்க அப்படிலாம் கேட்குறாங்க. நிறைய பேர் யாரும் சாதிச்சவங்க இருப்பாங்க, இல்லை குரூப் ஒன் போனவங்க, ஊட்டூர் போனவங்கலாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், எப்படி படிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்ச பின்னாடி நானாக வீட்டில் படித்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இருக்குது, எப்படி படிக்கணுங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போதும், நம்மளே ஸ்கூல் புக் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, சைதை இருக்குது, இன்னும் 2-3 இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல்ஸ் இருக்குது. நான் எதை படிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படிங்கிற ஒரே ஒரு ஆன்சர் தான். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை வந்து 6th-லேருந்து 10th வரையும் தெளிவாக எல்லா மெட்டீரியல் தூக்கி வச்சுட்டு ஸ்கூல் புக்கை வந்து 6th-லேருந்து 10th வரையும் ஃபுல்லாக தரவாக படிச்சுட்டு சிலபஸ் எடுத்து கையில் வச்சுக்கணும். சிலபஸ் வைஸ் வந்து திரும்பி புக்கை படிக்கணும். அவ்வளோ இப்போ 2 படித்தா படித்து முடிச்சுட்டு அப்புறம் ஏதாச்சும் ப்ரைவேட்டில் இருக்க கொஷின்ஸ் வந்து போடுவாங்கல்ல, ஒவ்வொரு சிலபஸாக கொஷின்ஸ் போடுறாங்க, அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம இந்த எடுத்துக்காட்டு திண்டுக்கல்ல வந்து மக்கள் நோக்கில் முன்னாடி எப்படி நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்னா, எக்ஸாமாக இப்போ வந்து கிளாஸ் நடத்தி என்ன போஸ்ட்னு சொல்லுவோம், எக்ஸாம் வைப்போம், அப்படி தான் போயிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு கூட்ட ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நிறைய பேர் கன்டினியூஸாக படிக்கிறவங்க வந்து அதிகமாகிட்டாங்க. அப்போ வந்து திரும்பி அவங்க நடத்துறது வந்து நம்ம நடத்த தேவையில்லை, அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து எக்ஸாம் ஓரியன்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிச்சிருக்கோம். சப்ஜெக்ட் பிரித்து ஒரு ஆளாக பிரிச்சு அந்த சிலபஸ் சொல்லியிருக்கோம். சிலபஸ் வைஸ் தான், சிலபஸ் வைஸு நீங்கள் புக்கை பிடிச்சிக்கணும். சிலபஸ் பேர், இந்த சிலபஸில் வந்து இந்த ஸ்டாண்டர்டில் இந்தந்த யூனிட் படிக்கணும்னு சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு அதை எக்ஸாம் வச்சு அதை ஓரியன்டாக எக்ஸாமும் உங்களுக்கு முக்கியம் தான், அதை விட எக்ஸாமும் முக்கியம். இதோட சேர்த்து வந்து நம்ம ஸ்கூல் புக்கு படிக்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் ஒரு அனலைஸ் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கான், கூட்டு காரணம் மாதிரி கேட்குறாங்கன்னா, இல்லை ஒன்னோட மாதிரி கேட்குறாங்கன்னா, இல்லை வருஷம் மட்டும் கேட்குறாங்கன்னா அப்படிங்கிறத வந்து ஒரு அனலைஸ் பண்ணிக்கிறோம். எல்லாமே வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாகவும் கொஸ்டின்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏதோ ஒரு டயத்தில் வந்து குடியரசு தினம் வராத ஒட்டி வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்துச்சுருப்பாங்க. அப்போ குடியரசு வந்து எந்த ஆண்டு பெறப்பட்டது, எந்த நாளில் வந்து நம்ம குடியரசு வாங்கணும் அப்படின்னு அதை ஓரியன்டாக வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ நம்ம ஃபுல்லாக நியூஸ் பேப்பர் படிக்கணும். நியூஸ் பேப்பர் ஃபஸ்ட்டு 6வது-லேருந்து 10வது வரைக்கும் தமிழ் புக்கு படிக்கணும். அதோட வந்து சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, அப்புறம் வந்து மேத்ஸ் வந்து 10th லெவல் மேத்ஸ் மட்டும்தான். நம்ம மேத்ஸில் வந்து மேத்ஸ் எனக்கு வரவே வராது, சுத்தமாக வராது, எனக்கு எப்படி மேத்ஸ் படிக்கிறது, மேத்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மேத்ஸ் ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு அவங்க கேட்குறது எல்லாமே ஸ்கூல் புக்கு தான். ஸ்கூல் புக்கு ஒரு கொஸ்டின் வெளியே போகிறது இல்லை. 10th லெவலில் இருக்க 6th, 7th, 8th, 9th, 10th ஸ்கூல் புக்கு அந்த மேத்ஸ் புக் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பழைய கொஸ்டின் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கணும். பக்கத்தில் வச்சுட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணுங்களேன், எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கு தான். அப்போ நம்ம அதிகத்தோ இல்லை வேறு ஏதோ மெட்டீரியலோ எதுவுமே போக தேவையில்லை. சரிங்களா? ஸ்கூல் புக் இருந்தாலே நம்மளுக்கு போகும். ஸ்கூல் புக்கு சம்ஸை மட்டும் திரும்பி ஒர்க் பண்ணால் போகும். இப்போ நம்ம ஆனுவல் பிளானில் வந்து டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளான் 2022 வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்ரவரியில் வந்து கூப்பிட்டு போகிறோம் சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து 5000 போஸ்டிங் மேலே போகிறாங்க, 5432 போஸ்டிங் போகிறாங்க. அதே அடுத்த மாதம் மார்ச்சில் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து குரூப் 4 போகிறோம், அதுலேயும் வந்து 5000 போஸ்டிங் பண்ணலாம். இது ரெண்டுக்குமே வந்து நம்மளால் வந்து சரியாக நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸ்கூல் புக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். எந்த மெட்டீரியல்ஸோ எதுவுமே ஒரு தேவை. ஸ்கூல் புக்கு நல்லா தரவாக படித்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் ஒரு ஆட்டம் நல்லா கோத்ரூ பண்ணிகிட்டே இருந்தோம்னா போதும், கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். சரிங்களா? இப்போ நம்ம எல்லாமே வந்து நம்ம கிளாஸ் எடுக்கணும் வைக்கணும் அப்படின்னா நம்ம யோசிக்கணும். என்னுடைய கதையை நான் சொல்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கணும்னு சொல்லி நான் திண்டுக்கல்ல கொஸ்டின் எனக்கு ஜாயின் பண்ணேன். அப்போ நான் போகும்போது இப்போ நம்ம எப்படின்னா நம்ம படிக்கிறவங்களோட சேர்ந்துக்கணும்னு நடக்கணும். நம்மளுக்கு தெரியலையா, தெரிஞ்சவங்களோட சேர்ந்துக்கணும் அப்படின்னா
அப்போ அந்த கிளாஸில் வந்து ரொம்ப ஆக்டிவாக 2-3 பேர் இருக்காங்க. அவங்களோட நான் சேர்ந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு நாங்கள் 4 பேர் என்ன செஞ்சோம்னா ஒரு டிஸ்கஸ் பண்ணோம். டிஸ்கஸ் பண்ணி எப்படினாலும் வந்து நம்ம இந்த டைம் வந்து குரூப் 4 கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது பண்ணிட்டு ஒருத்தன் வந்து நான் கொடையூர் இருக்காரன், ஒருத்தன் வந்து திண்டுக்கல், நான் வந்து இங்கே, அப்புறம் வந்து நம்ம பல்லாக்குடி அந்த ஊருக்காரர், மொத்தம் 4 பேர் நாங்கள். இப்போ 4 பேருமே போஸ்டிங் இருக்கும். 4 பேருமே வந்து ஒவ்வொரு ஒன்றா சேர்ந்து வாரத்தில் வந்து திங்கள் புதன் வெள்ளி 3 நாள் மட்டும்தான் வந்து திருகள் போகும். சனி ஞாயிறு கன்டினியூஸாக கிளாஸ் போயிடும். இப்போ திங்கள் செவ்வாய் புதன்ல திங்கள் புதன் வெள்ளியில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் சொல்லிடுவோம். இப்போ இந்த வாரம் 9th தமிழ் புக்கு ஃபுல்லாக வந்து படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். 4 பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் 3 பாடத்துல இருந்து கொஸ்டின் எடுக்கணும், 3 பாடத்துக்கு கொஸ்டின் எடுத்து மாற்றி இது பண்ணிப்போம். அப்போ கொஸ்டினை வந்து 3 பேர் 4 பேர் சந்திச்சுட்டு கொஸ்டின் நாங்கள் மாற்றிப்போம். கொஸ்டின் மாற்றிட்டு அப்படி ஒவ்வொரு நாளும் கலந்து நடந்து போனோம். ஃபஸ்ட்டு 6th முடித்தோம், அடுத்து 7th 8th 9th 10th அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக நாங்கள் வந்து கிளியர் பண்ணோம். அப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக 6th இருந்து 10th வரைக்கும் ஒரு மொத்த தமிழ் புக்கையும் படித்து ஒரு நாள் டெஸ்ட் பண்ணுவோம். அப்படி ஒரு போராடி தான் நாங்கள் இது பண்ணோம். அந்த 4 பேருமே வந்து 4 பேர்த்துக்குமே வந்து ஒரு 3வது கொஸ்டின். ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் மாறி வந்து தான் இருக்கும். இதில் லாஸ்ட்டில் ஒருத்த மட்டும் வந்து கொஸ்டின் கிடைக்காம இருந்துச்சு என்னோட படிச்சதில்லை. அவனும் வந்து 2019 நாங்கள் எந்த கோயிலில் உட்காந்து படித்து எழுதிட்டு இருந்தோமோ அந்த கோயிலுக்கு இப்போ நம்ம திண்டுக்கல்ல நரசிங்க பெருமாள் கோயில், அந்த கோயிலோட ஈஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவன் தான் ஹெட் அந்த கோயிலுக்கே. அதனால முயற்சி என்னைக்குமே வீண் போகவே போகாது. நம்ம இப்போ ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், 1 வருஷம் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், 1 வருஷம் படிச்சுட்டே இருக்கோம், நமக்கு வேலை கிடைக்கல, நான் ப்ரைவேட்ல ஏதாச்சும் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம்ல, அதுதான் தப்பு. திரும்பியும் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். அதே மாதிரி தான் நான் 2014 வாரத்தில் வந்து எல்லா எக்ஸாம் எழுதியிருந்தேன். ஆனால் எனக்கு எதுவுமே வந்து வேலை கிடைக்கல. அப்படியே தான் இதாக இருந்து ரிசல்ட் வரணும் இல்லாட்டி ஃபுல்லாக ஃபெயிலாக இருந்து அந்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணாங்கன்னா கொடையோடு தாண்டி வந்து ஆப்டர்னு சொல்லி ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஹோட்டலுக்கு வந்து நைட்டு வேலை இருக்கிறேன். நைட்டு வந்து டீ கடையில் வந்து அதான் டீ கடையில் வந்து கேஷியர் வேலை கேட்டாங்க. அந்த நைட் நான் போனேன். நைட்டு போயிடுவாங்க, புக் எடுத்து போனேன். புக் எடுத்து போய் படிச்சுட்டு இருக்கேன். படிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பி வந்து குரூப் 2ல வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டேன், மெயின்ஸ்க்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து சொல்கிறேன், என்னால் வந்து வேலைக்கெலாம் போக முடியாது, நீ வேலைக்கு போய்ட்டு படிக்கணும்னு சொன்னாங்க. என்னால் வேலைக்கு போய்ட்டு படிக்க முடியாது, ஃபுல்லாக படித்தா என்னால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போகாமல் படித்தேன். அப்போ நம்ம என்னை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும், என்னோட பொருளாதாரம் எப்படி, எங்கள் வீடு எப்படி, நான் ஒன்றும் வசதி அப்படின்லாம் கிடையாது. சரிங்களா? என்னோட பேரண்ட்ஸ் அப்படின்னு தெரியும், எல்லாமே தெரியும். நம்ம பொருளாதாரத்தை வந்து ஒரு காரணம் வச்சுக்கணும். பொருளாதாரத்தை காரணம் வச்சுக்கல அப்போதைக்கு ஒன்றா வந்து நம்ம பொருளாதாரத்தில் வந்து நம்ம அம்மா அப்பா வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண